ஆடு மாடோடைய தொப்புள் கொடி. இதை வந்து பாருங்க, நல்ல வம்பு சட்டைங்க, சரியான சட்டை, நல்லா கிடக்குது. படர ஊர் படருமுக்காங்கய்யா. ஊர் படல, ஊர் பெருகல. ஆய் சொந்தங்களே, என்னடா அது ப்ளூ கலர் பேக்காக தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? சாக்கு சாக்காக கட்டியிருக்கான்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் வந்து ஆடு மாடோடைய தொப்புள் கொடி. இதை கிராமங்களில் நஞ்சு கொடின்னு சொல்லுவாங்க. கால்நடைகள் குட்டி போட்டதுக்கப்புறம் அதோட தொப்புள் கொடியை வெட்டி இந்த மாதிரி பேக்கில் கட்டி தொங்க விட்டுருவாங்க. எதனாலன்னா இதில் உள்ள நஞ்சுத்தன்மைகள் வந்து அதிகமாக இருக்கும். ஆலமரங்களுக்கு இயற்கையாகவே நஞ்சை முறிக்கிற சக்தி உண்டு. அதனால் இப்படி தொங்க விட்டுட்டா அதில் உள்ள நஞ்சை ஃபுல்லாமே ஆலமரம் வந்து சுத்திகரிச்சிடும். இல்லைன்னா அந்த நஞ்சானது காற்றுல பரவி மக்களுக்கு வந்து நோய் நொடிகளை உருவாக்குமா. இந்தியாவின் தேசிய மரமும் ஆலமரம் தான். ஒரு வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அந்த கொடியை கொண்டு வந்து பொட்டணம் போட்டு ஆலமரத்தில் தூக்குனா பால் இருக்கும். எதில் பால் இருக்கும்? மாட்டுக்கு பால் இருக்கும். ஆலமரத்தில் தூக்கணும். ஒன்று கல்லில் தூக்கணும். கல்லிலையும் தூக்கலாம், ஆலமரத்துலையும் தூக்கலாம். எல்லா ஊருக்காரர்களும் இங்கே தான் வராங்க. ஆமாம், உங்கள் ஊர் ஃபேமஸாக இருக்கிறதுனால பெரிய மரமாக இருக்குது. ஆமாம், அந்த ஆலமரம் இல்லை. ஊருக்காரர்களும் இங்கே தான் வருவாங்க. மேலூர் நடுவுக்காரர்களும் இங்கே தான் வராங்க. ராசியான மரம் என்ன? ஆமாம், இந்த மரம் படர ஊர் படருமுக்காங்கய்யா. ஊர் படலை, ஊர் பெருகல. நானும் கல்யாணம் ஆகி 50 வருஷம் ஆச்சு. இந்த இருந்த வீடு தான் இருக்கு. ஆனால் பிள்ளைய இருக்கு, வெளியில இருக்கு. ஊர் பெருகல. எதனால? என்னதுனால நாங்களும் கோயிலை பிரித்து கட்டியும் பார்த்துட்டோம். இருக்கு, ஓரளவு பரவாயில்லாம இருக்கு. நான் குயிலுக்கு பறவைகளுக்கு மட்டும்தான் இருப்பிட நினைச்சேன். பாம்பு சட்டையை பாருங்க, நல்ல பாம்பு சட்டைங்க, சரியான சட்டை, நல்லா கிடக்குது. எத்தனை தான் இருக்குன்னு தெரியல. நம்ம தான் கவனமாக போய்க்கணும், கவனமாக வந்துக்கிடணும். ஒரு காலத்தில் ஊரில் திருடிட்டு வர்றவங்க பிள்ளை இதில் வந்து ஒளிஞ்சுக்கிடுவாங்களாம் அப்படின்னு கிராமங்களில் சொல்லுவாங்க. ஏன்னா இடையில ஒளிஞ்சுதாங்கன்னா தெரியாதுல்ல இருட்டுக்குள்ளே. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோவில் சொன்ன தொப்புள் கொடியை பற்றி மேலும் உங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.